ஏன்னா ஆர்எஃப்கேவி ஜேர்னி வந்து 100 இயர்ஸ். ஸோ 100 இயர்ஸாக நாங்கள் வந்து இந்த தொழிலில் இருக்கோம். அண்ட் இது வந்து என்னோட தாத்தா மறைந்த திரு விஸ்வநாத பிள்ளை அவங்களால தொடங்கப்பட்டது. 1924 நாங்கள் இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து தேர்ட் ஜென்ரேஷன், இப்போ ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்துட்டாங்க. ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லான்ச் வந்து தீபாவளிக்கு எப்போதுமே லான்ச் பண்ணுறோம். தீபாவளிக்கு வெட்டிங் சாரீஸ் வந்து லான்ச் பண்ணுறோம், சில்க் சாரீஸ். இந்த வருஷம் ஒரு 11 சாரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன சாரீஸ்ங்கிறது சங்கர் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, வணக்கம். ஸோ இந்த வருஷம் வந்து நூற்றாண்டு தீபாவளி கலெக்ஷன் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ மூணு கான்செப்டாக பண்ணுறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல்ஸ் அண்ட் இனோ கான்செப்ட். நேச்சுரல்ஸ் வந்து இந்த இயற்கை சாயம் இந்த மாதிரி ஒரு இதை வச்சு சில்க் சாரீஸை டை பண்ணுறது. ஸோ இது நம்ம ரெகுலர் எவ்ரிடே வீட்டில் இருக்கிற பொருள், இந்த கடுக்கா, இண்டிகோ, மேரிகோல்ட் ஃப்ளவர் இதெல்லாம் யூஸ் பண்ணி டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் பச்சலையை டை பண்ணுறோம். ஸோ இந்த வருஷம் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4000 கலர் பச்சலை எல்லாமே நேச்சுரல் டைட், எல்லாம் யூனிக் நேச்சுரலி டைட் சில்க் சாரி. ஸோ அது லான்ச் பண்ணியிருக்கோம். இது 100 இயராக இருக்கிறதுனால ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சி எங்களுக்கு இந்த 50,000 கலர்ஸ் ரொம்பவே நல்ல சக்ஸஸ் ஆச்சு. அதை பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம், பப்ளிக் ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும்னு ஒரு ஐடியா வந்து. ஸோ அதை கஷ்டப்பட்டு ஒரு 4000 கலர் யூனிக் கலர் ஒன்று பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பிராண்ட் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 99 பூ, நம்ம குறிஞ்சி பாட்டில் இருக்கிற 99 பூ அதை பேஸ் பண்ணி ஒரு சாரி பண்ணியிருக்கோம். அந்த சாரியில் பல்லுல 99 பூவும் இருக்கு. அந்த ஃபுல் 25 ரீஜன்ல இருக்கிற பூ எல்லாமே இருக்கு. சாரி பார்த்தீங்கன்னா கற்பக விருட்சம். அது இந்த தீபாவளி எல்லாமே ஒரு நல்ல நேரம், ஆஸ்பிஷியஸ் டைம், அந்த மாதிரி ஒரு சாரி வாங்குற டைம்ல ஒரு நல்ல சேலையா கொடுக்கலாம். 100 இயராகவும் இருக்கு, ஸ்பெஷலாகவும் இருக்கு. ஸோ பல்லுல அந்த கற்பக விருட்சம் போட்டு ஒரு ஆஸ்பிஷியஸாக இருக்கும்னு நினைச்சு அந்த சேலை பண்ணுவோம். கடைசி சாரி இன் நேச்சுரல்ஸ் கலெக்ஷன் வந்து பீச் பல்ஸ். இது பேண்டோனோட கலர் ஆஃப் தி இயர். இது ஒரு இன்டர்நேஷ்னல் கலர் ஆஃப் தி இயர். அது நாங்கள் லாஸ்ட் 2 வருஷமா இந்த இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் அவங்களோட கலர் பீச் பல்ஸ் அதை நாங்கள் நேச்சுரல்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம். அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லினோ கலெக்ஷன். இது வந்து ஒரு யங் டிஜி 20 to 25 அவங்க பச்சைல கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, உடுத்த கஷ்டப்படுறாங்க, ரொம்ப வெயிட்டாக இருக்கு, வேக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு இதுக்கு எங்க ரெஸ்பான்ஸ் என்னன்னா, லினோ கலெக்ஷன் இது 40% லைட்டர் தேன் ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் பச்சைல. ஸோ இது 3 டிசைன் பண்ணியிருக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் ஹேண்ட்லூம் லினோ சாரி. இது இந்த ஈவினிங் வேர்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறது, ரெஸ்டாரண்ட் போகிறது, அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். ரொம்ப மாடர்ன் சாரி. ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லினோவில் இந்த பாய்மடி செக்ஸ் அது பேஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம். கடைசி சாரி லினோ சீரீஸ் வந்து பனாரஸ் இன்ஸ்பயர்ட் லெஹரியா ஸ்டைல். ஸோ அது கொஞ்சம் மோட்டிவ்ஸ் வந்து டயக்னலாக போகும். அது லெஹரியா வந்து ஒரு பனாரஸ் உள்ள ஃபேமஸ் கான்செப்ட். அதை காஞ்சிபுரத்தில் எப்படி அடாப்ட் பண்ணி பண்ணலான்னு ஒன்று பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கலெக்ஷன் வந்து ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் பட்டுச்சாலையை கண்டெம்பரரைஸ் எப்படி பண்ணலாம் இருக்கும். ஸோ அது வந்து கட்ச் ரீஜன் உள்ள டிசைன் லாங்குவேஜ், அவங்க எப்படி டிசைன் பண்ணுவாங்க, அவங்க எப்படி கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம காஞ்சிபுரத்தில் எப்படி ஃபியூஸ் பண்ணலான்னு ஒரு சாரி பண்ணுவோம். அடுத்தது வெரிடியன் காஞ்சிபுரம் சில்க் சாரி. அது ஒரு ஸ்ட்ரைக்கிங் கிரீன்ல கோர்வை பார்டர், ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் ஆனால் ஒரு வித்தியாசமான கலர். அடுத்த 2 சாரி வந்து தீபாவளிக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு அந்த ட்ரெடிஷ்னலாம் பண்ணுறோம். ஆனால் மெயினாக இந்த வருஷம் நூற்றாண்டு வருஷம்னு வச்சுட்டு எங்களுக்கு 4000 கலர் கண்டிப்பாக பண்ணியே ஆனோன்னு ஒரு முடிவு வந்துச்சு. ஸோ அது பண்ணிட்டோம். 99 ஃப்ளவர்ஸ் மெயினாக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும், தமிழ்நாட்டோட கல்ச்சர் ஒரு பட்டில் போடணும், அந்த பேஸ் பண்ணி 99 ஃப்ளவர்ஸ் பண்ணோம். கற்பக விருட்சம் மெயினாக வந்து ஒரு குட் லக், அந்த ஒரு நல்ல சேலை, ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ் வரணும்னு பண்ணோம். லினோ வந்து எங்கள் 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இது கஸ்டமர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த வருஷம் அந்த லினோ சாரி வந்து எங்கள் பெஸ்ட் லினோ சாரின்னு சொல்லலாம். நான் ரொம்பவே அந்த டிரான்ஸ்பெரன்சி, லைட் வெயிட் எல்லாமே பெஸ்ட்டாக வந்துருக்கு. ஸோ எவ்ரி இயர் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கோம், இன்னும் நல்லது பண்ணதுன்னு சொல்லுவோம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் ஸோ இப்போ உள்ள ஜென்ரேஷன் பட்டு புடவை கண்டிப்பாக ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு. என்னன்னா ரைட் டிசைன், ரைட் கலர்,
இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா வாங்குறாங்க. சில ஒரு சைட்ல சொல்றோம் வீவர்ஸ் கம்மியாரோ, ஆனா விமனுக்கு பட்டுச்சேரினா ஸ்பெஷல் பிளேஸ் இன் தேர் ஹார்ட். அது ஒரு ரொம்ப ஒரு இமோஷனல் வேல்யூ, கல்ச்சுரல் வேல்யூ. ஸோ அந்த ஆங்கிள் நல்ல ப்ராடக்ட் இருந்தா கண்டிப்பா அவங்க விரும்பி வாங்குவாங்க. ஓகே சார், தேங்க்யூ.